பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்க வனத்துறை முடிவு செய்துள்ளது. 1965ஆம் ஆண்டில் 5500 ஹெக்டேராக இருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2013ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 600 ஹெக்டேராக சுருங்கியுள்ளது. இந்த நிலையில் பெரும்பாக்கம் கால்வாய் பகுதிகளில் உள்ள குப்பைகள் மற்றும் ஆகாய தாமரைகளை அகற்றி சதுப்பு நில இல்லப்பகுதியை சுற்றி கரைகள் அமைக்கவும், இயற்கைக்கு ஏற்ற பொருட்கள் மூலம் நடைபாதை, சிறு பாலங்கள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகளை மேற்கொள்ள வனத்துறை டெண்டர் கோரியுள்ளது. டெண்டர் இறுதி செய்யப்பட்டு அடுத்த 3 மாதத்திற்குள் சீரமைப்பு பணிகள் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. நகராட்சி பணியாளர்களை வீட்டு வேலைக்கு பணியமர்த்தும் ஆணையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நகராட்சி ஆணையர்கள் தமது குடியிருப்புகளில் நகராட்சி பணியாளர்களை வீட்டு வேலைக்கு பணியமர்த்துவதாக புகார்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருங்காலங்களில் இதுபோன்ற புகார்கள் வரும் தருவாயில் சம்பந்தப்பட்ட நகராட்சி ஆணையர்கள் மீது உரிய விதிமுறைகளின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிப்பன் மாளிகையை பார்வையிட ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் பாரம்பரிய கட்டடங்களில் ஒன்றான ரிப்பன் மாளிகை 111 ஆண்டுகள் பழமை கொண்டதாகும். இந்நிலையில் ரிப்பன் மாளிகையை பார்வையிட ஆர்வமுள்ள தனி நபர்கள் மற்றும் சுற்றுலா வர விரும்பும் கல்வி நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதற்காக மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2153 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் அவ்வப்போது காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 2153 காவலர்களை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். காவலர்களின் சொந்த விருப்பத்தின் பேரில் முதல்நிலை காவலர்கள், பெண் காவலர்கள், தலைமை காவலர்களை ஒரே நேரத்தில் இடமாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதிமுகவின் சூரசம்ஹாரம் திமுக என்கிற தீய சக்தியை வதம் செய்வதுதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாலாந்தூர் அருகே அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும், அவர் தமிழ்நாட்டிற்கு என்ன தியாகம் செய்தார் என மக்கள் கேட்கிறார்கள் என்றும் கூறினார். மேலும் முருகன் கோயில்களில் சூரசம்ஹாரம் நடைபெற்றிருந்தாலும் அதிமுகவின் சூரசம்ஹாரம் என்பது திமுக என்கிற தீய சக்தியை வதம் செய்வதுதான் என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்தார். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அதிமுக மாவட்ட செயல் வீரர்கள் மற்றும் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியினரிடையே பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்பதால் மற்ற அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதை தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. ஊத்தங்கரை அருகே இன்று மதியம் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. பூமிக்கடியில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 3.3 பதிவானது. போச்சம்பள்ளி, சந்தூர், ஊத்தங்கரை ஆகிய நில அதிர்வு உணரப்பட்டதாகவும், இதனால் எந்தவித பாதிப்போ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. நடிகர் விஜய் அரசியலில் பெரிய வெற்றி பெற வேண்டும் என நடிகை வனிதா விஜயகுமார் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் நடிகை வனிதா விஜயகுமார் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனம் முடிந்து வெளியே வந்த அவருடன் ரசிகர்கள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், விஜய் அரசியலில் பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று தெரிவித்தார்.
தொடர்ந்து பேசிய அவர், விஜயும் உதயநிதியும் அரசியலில் எதிரி என்பது சரிதான், ஆனால் இருவருமே தனக்கு நண்பர்கள்தான் என்றும் நல்ல தமிழகம் அமைவதற்கு யார் வந்தாலும் ஆதரிப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். I wish Vijay all the best in everything. ஸோ அரசியலுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிமாணம் வந்து எடுத்திருக்காரு. அது இங்கேருந்து நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ, பட் ஐ விஷ் him all the best from the bottom of my heart. கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றி அடையணும். நீங்கள் சினிஃபீல்டில் இருக்கீங்க, உதயநிதியும் சினிஃபீல்ட்லேருந்து வந்தவர் தான், விஜயும் சினிஃபீல்ட்லேருந்து வந்தவர் தான், ஆனால் ரெண்டு பேரும் அரசியல் எதிரி அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பொலிட்டிக்கலி எவ்ரி திங் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ரெண்டு பேருமே நண்பர்கள் தான். ஐ விஷ் போத் ஆஃப் தெம் ஆல் த பெஸ்ட். யாருக்கு நீங்கள் சப்போர்ட்? எது நல்ல தமிழகம் அமைகிறதுக்கு யார் வந்தாலும் வி சப்போர்ட். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வீட்டுக்குள் நுழைய முற்பட்ட நல்ல பாம்பை வளர்ப்பு நாய்கள் தடுத்து நிறுத்திய சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றன. திருமங்கலம் அருகே உள்ள சண்முகா நகரைச் சேர்ந்தவர் மோகனசுந்தரம். மருத்துவரான இவர் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரின் தாயார் மட்டுமே வீட்டில் இருந்தார். இந்நிலையில் மாலை 7 மணி அளவில் சுமார் 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று வீட்டின் வாசல் முன் வந்தது. வீட்டிற்குள் நுழைய முயன்ற அந்த நல்ல பாம்பை வீட்டுக்குள் இருந்த 2 நாய்கள் தடுத்து நிறுத்தின. இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் தற்போது பெரும் வைரலாகி வருகின்றன. கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, அதுதான் நமக்கு எதிரின்ற மாதிரி. திரும்பிடுச்சுன்னா பயந்துரும், போக பார்க்கும். இல்லை அப்படியே நிக்கிட்டோம், அப்படியே நிக்கிட்டோம். வராங்க நாயை கிட்ட வராங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே விளைந்த 1 இன்ச் அளவிலான மிகவும் சிறிய தேங்காய் அதீத ஆச்சரியத்தை உண்டாக்கியுள்ளது. கும்பகோணத்தை அடுத்த நரிக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் காசிநாதன். இவருக்கு சொந்தமான தோட்டத்தில் விளைந்த தேங்காயை உரித்து பார்த்தபோது அதில் 2 தேங்காய் இருந்தது. அதில் ஒன்று சாதாரண அளவிலான தேங்காயும் மிகச்சிறிய அளவிலான தேங்காயும் 2ம் இருந்ததாக கூறப்படுகிறது. 1 இன்ச் என்ற அளவிலான சிறிய தேங்காய் அதீத ஆச்சரியத்தை மக்களிடம் ஏற்படுத்தியுள்ளது.